தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சாக்தம் பற்றிய நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். சாக்த சம்பிரதாயம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பல கேள்விகளுக்கு ரொம்ப சுருக்கமாகவும் அதே நேரம் ரொம்ப தெளிவான பதிலையும் கொடுத்துட்டு வரீங்க. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. சாக்தத்தை பற்றி சொல்லும்போது இதில் உயிர் பலி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா, இல்லை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உண்டா? இல்லை, திருப்பி நான் போன தடவை சொன்னது மாதிரி தான். சில விஷயங்கள், சில வழிபாட்டு முறைகள் ஒரு கான்செப்ஷுவல் பேஸாக இருக்குது. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத அதில் பார்க்கணும். இதில் பலி அப்படின்னாலே வழிபாட்டு முறையில் பலி அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா பலம் கொடுப்பது பலி, இதுதான் சொல்லியிருக்கு. இதில் உயிர் பலி சரியா உயிர் பலி தவறா அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம போக விரும்பலை. அது வேதகால வேள்விகளில் இருந்தது. இந்த யுகத்துக்கு அது சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிற டிபேட் இருக்குது. வேத வேள்விகளில் அந்த காலத்தில் பலி இருந்ததுன்னு இந்த கலியுகத்தில் அது சொல்லப்படலை அப்படிங்கிறதுக்காக பிஷ்டபசுவை வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பல பெரியோர்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனால் இதில் சில விஷயங்கள் நமக்கு புரியலை அப்படிங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆகிடாது. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா இது அந்தந்த ஒரு ப்ராசஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சில விதிமுறைகள். இது சரியா தவறான சீர்தூக்கி பார்க்குறது அப்படிங்கிறது அவரவர்களுடைய வழிபாட்டு முறையில் இருக்கிறவர்கள் தான் அதை நிர்ணயிக்கணுமே ஒழிஞ்சு பொதுவான விதியை தூக்கி எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதுக்காக உயிர் பலி சரின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த ப்ராசஸை புரிந்து கொண்டவர்கள் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட விதி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கப்பட்டது சரியா தவறா, இந்த யுகத்துக்கு அது பொருந்துமா, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அதனால் இது சாக்தம்னாலே உயிர் பலி தான் அப்படின்னா அப்படி நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம சைவத்துலேயும் சில பிரிவுகளில் உயிர் பலி இருக்கத்தான் செஞ்சுது. ஓகே ஓகே அதனால் இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற அந்த ஒரு டைனமிக் ஒரு பைனரி ஆன்சர் நம்ம வச்சுட்டு இதை அணுகிறத விட அது எதற்காக அந்த ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கப்புறம் அது வேணுமா வேண்டாமாங்கிறது அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் பண்ணால் சரியாக இருக்குங்கிறது தான் எனக்கு மனசில் படக்கூடிய விஷயம். ஏன்னா எல்லாம் நமக்கு புரியாது. இப்போ கோவிட்னு ஒன்று வந்தது, எல்லோரும் லேபில் போய் டெஸ்ட் பண்ணுறான், கண்ணால் யாரும் பார்க்குற அந்த கிருமியை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்குன்னு சொன்னால் இருக்குது, இல்லைன்னா இல்லை. அது எப்படி நான் தான் பார்க்கலையே, இல்லை நீ மிஷினில் ஏமாற்றிருக்கேன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் நமக்கு புரியலைங்கிறது தான் சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதனால் அந்த உயிர் பலிங்கிற விஷயத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாமே நம்ம ஒரு சில காரணங்களுக்காக ஒரு சில புத்தகங்களில் ஒரு சில விதிகள் கொடுத்துருந்தா அந்த சம்பிரதாயத்தில் இருப்பவர்கள் அது வேணுமா வேண்டாமான்னு அவர்கள் தீர்மானிக்கணும். இந்த காலத்துக்கு பொருந்துமா பொருந்தாதான் தீர்மானிக்கணுமே ஒழிஞ்சு ஒரு பொது விதி எடுத்து தனிப்பட்ட ஒரு விதியில் கொண்டு நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது சரியாக வராது. ரைட். இப்படி சொல்லும்போது பொதுவாக சாக்தம் பற்றி சொல்லும்போதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் கவனித்தது என்னென்னா, ரொம்ப அதாவது இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது எனக்கு விருப்பம் தான். இருந்தாலும் இதை லெஃப்டிஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னே நம்ம சொல்கிறோம். அது சிறு தெய்வம் பெருந்தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெருந்தெய்வம்னா உயிர் பலி பெறாத ரொம்ப ஒரு மேட்டுக்கொடியினரால் வழங்கப்படக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சில தெய்வங்களையும், அதே நேரம் கிராமங்களில் ரொம்ப நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி அது தனியாகவும் நம்ம சொல்கிறோம். இப்படி பார்க்கும்போது சாக்தத்தில் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு தெரியாத அளவுக்கு ஒரே மாதிரி இருக்கே, இது எப்படி? இல்லை, அதாவது முதல்ல நீங்கள் சொன்னதே தான், சிறு தெய்வம் பெருந்தெய்வங்கிறதே தப்பு. தெய்வத்தில் பெருசுக்கு சிறுசெல்லாம் கிடையாது. தெய்வம் தான். நம்ம இப்போ என்ன ஒரு மனசுக்குள்ளே நினச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு கோவில் கட்டி ஒரு கொடிமரம் வச்சு உற்சவாதிகள் பண்ணி சஹஸ்ரநாமலாம் சொன்னால் தான் அது கோவில், அதுதான் வழிபாடு, பாக்கியெல்லாம் வழிபாடு இல்லைங்கிற மாதிரியான நம்ம ஒரு மனசுக்குள்ளே ஒரு மென்டல் செட்டப்பில் இருக்கும். அது தவறு. நமக்கு புரிதலுக்காக நமக்கு அது என்ன சொல்கிறது, நம்முடைய மனசு இறைவனிடத்தில் ஈடுபடுவதற்காகத்தான் இத்தனை வழிமுறைகளும் விதிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்க. இப்படி பண்ணால் தான் சரி, அப்படி பண்ணால் தப்பு. வழிபாட்டு முறைகளில் இது சரி இது தவறு நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏன்னா இதுதான் சரி இதுதான் தவறுன்னு சொல்கிறது அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய அவர்கள் வழிபாட்டு முறைகளில் அது சரி. ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் கிடையாது. இப்போ இந்த ஊரில் இந்த வழிபாட்டு முறை சரி, அதே வேறு ஊரில் வேறு வழிபாட்டு முறைகள். இப்போ நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஆச்சரியமாக பார்க்குறோன்னு சொன்னதுனால இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது மாதிரி ஒரு யாத்திரை கிளம்பி போயிட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்துலேருந்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து சிறுவர்கள்லாம் அவங்க ஆற்றங்கரையில் ஒரு ரங்கநாதருடைய உற்சவத்தை போலவே அவர்கள் ஒரு சின்ன உற்சவம் பண்ணுறான். குழந்தைகள்லாம் நம்ம குழந்தைகள் சின்ன கோல் கட்டி விளையாடுவோமே, அதுபோல் அவர்கள் ஒரு கல் எடுத்து வச்சு அங்கே ரங்கநாதர் உற்சவம் நடக்கிறது அப்படின்னு இவர்கள் சொல்லி அந்த ஆத்தங்கரையில் இருக்கிற கல்லையும் மண்ணி எடுத்து வச்சு அதுக்கு உற்சவத்தை என்னெல்லாம் பண்ணுவார்களோ அது இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி நம்பெருமாள் ஊர்வலம் வரார், இங்கே சாத்துமுறை சொல்கிறாருன்னெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சு உற்சவம் முடிஞ்சாச்சு. அடுத்து பிரசாதம் தானே யார் வேணும்னு சொன்னோன்னே ராமானுஜர் அடியேன்னு சொல்லி பிரசாதம் வாங்கினாராம். அப்போ அங்கே இருக்கிறவெல்லாம் கேட்டால் இத்தனை சிம்மாசனாதிபதிகளையும் உருவாக்கி இவ்வளோ பெரிய ஒரு சிம்மமாக இருந்து
ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே தலைவராக இருந்து இவ்வளோ பெரிய ஸ்ரீரங்கத்தை கட்டி காப்பாற்றி நடத்தக்கூடிய தலைவரான நீங்கள் ஏதோ குழந்தைகள் போய் இப்படி பண்ணுறாங்களே, இங்கே போய் பிரசாதம் வாங்கணுமா அப்படின்னா ரங்கநாதருக்கு உற்சவம் முடிஞ்சாச்சு அப்படின்னாரு. நிச்சயமா. ஏன்னா அந்த பாவம் தான் நாங்கள் முக்கியமே ஒழிஞ்சு, அதை இப்போ ரங்கநாதர் இதில் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ரங்கநாதர் சந்தேகமே இல்லாமல் ரங்கநாதர் உற்சவத்தை வாங்கிட்டாச்சு அப்படின்னாரு அவர் ராமானுஜர். அப்போ அதுபோல் தெய்வத்தில் சிறு தெய்வம் பெருந்தெய்வம் அந்த வழிபாடு இந்த வழிபாடு இல்லை. அந்த ஆலயத்துக்கு ஒரு வழிபாட்டு முறைகளோ ஆகமங்களோ நூல்களோ கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அதை நம்ம கடைப்பிடிக்கணும். இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்துக்கு வேறு வழிமுறைகள் இருந்ததுன்னா அதை தான் கடைப்பிடிக்கணுமே ஒழிஞ்சு இதுதான் சரி இதை தூக்கி அங்கே பண்ணணும் அதை தூக்கி இங்கே பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. முறைகளை எது கடைப்பிடிக்கோ அதை மாற்றும் போது தான் பிரச்சனை வரதை ஒழிஞ்சு. அதனால் தெய்வம் பெரு தெய்வம் சிறு தெய்வம் பலி வாங்கிறதெல்லாம் சின்ன தெய்வம் நாட்டார் தெய்வங்கிறதெல்லாம் கிடையாது. தெய்வம் தான். அந்த தெய்வத்துடைய வேறு வேறு கூறுகள் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு வேணால் சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய தேச காலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில காரணங்களுக்காக தெய்வத்துடைய வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஒரு விதமாகவும் இன்னொரு இடத்துல இன்னொரு விதமாகவும் இருக்குது. இப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன் ஒழிஞ்சு எல்லாமே இது எல்லாமே பின்னால் புகுத்தப்பட்டது இல்லை கோவிலை ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, இதெல்லாம் பிரிவினைவாதத்துக்காக பேசப்படக்கூடிய தவறான ஒரு பிரச்சாரம், துஷ்பிரச்சாரம் தான் சொல்லணும். அது நம்ம அதை அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம பல விஷயங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டார் தெய்வம்னு சொல்லக்கூடிய நம்ம உங்கள் பாஷையிலே சொல்லணும்னா இப்போ பலி வாங்கக்கூடிய கிராமத்து வழிபாட்டில் இருக்கக்கூடிய அதே காளியை தான் தசமாவதியில் முதல் வித்தியாக சொல்கிறான். தசமாவதியில் முதல் வித்தியா அதே காளி தான் இருக்கா. நம்ம தேசத்துடைய முக்கியமான தேவதைகளில் ஒருத்தியாக இருக்கக்கூடிய கல்கட்டா காளியும் அப்படி தான். இப்போ தட்சிணகாளி உபாசனை அப்படிங்கிறது ரொம்ப வசதியான ஒரு உபாசனையாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த தட்சிணகாளி உபாசனையாக அங்கே அந்த கோவில்களையும் இன்றைக்கும் பலி இருக்க தான் செய்கிறது. அதனால் நம்ம இது சரி தவறு இல்லை பலி வாங்குறதெல்லாம் நாட்டார் தெய்வம் இல்லை இப்போ சிறு தெய்வம் பாக்கியெல்லாம் பெருந்தெய்வம் அப்படிங்கிற தவறான புரிதல் அது. ஆமாம், அதனால தான் இப்போ இன்றைக்கி நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பார்த்தோம். இதுக்கு திரும்ப உங்கள் வைஷ்ணவத்துக்கே வரேன். அப்படி பார்த்தாலும் அகோபிலத்தில் நம்ம நரசிம்மருடைய விசேஷமான க்ஷேத்திரமாக சொல்லக்கூடிய அகோபிலத்தில் கூட பாவன நரசிம்மருக்கு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களால் பலி கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இருக்கத்தான் செய்யுது. அது அவர்களுடைய வழிபாட்டு முறையாக அதை நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு சரி தவறுங்கிற பிராண்டிங்குள்ளே நம்ம வரக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி போட்டுட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக. அதனால தான் நான் கேள்வி கேட்கும் போதே ரொம்ப கவனமாக கேட்டேன். இந்த வார்த்தைகள் பிரயோகிப்பதில் எனக்கே உடன்பாடு இல்லை. பட் பொதுவாக என்னென்னா மக்கள்கிட்ட இதெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. சிறு தெய்வம் பெருந்தெய்வம் இந்த தெய்வம்லாம் வேறு அந்த தெய்வம்லாம் வேறு அப்படின்னு சொல்லி. குறிப்பாக இப்படி பார்க்கும்போது இந்த சாக்தத்தில் இந்த வெரைட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா சாதாரணமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிடாரி அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வத்தை கும்பிடுறாங்க, யக்ஷி அப்படின்னு கும்பிடுறாங்க. இதெல்லாம் யக்ஷின்னு கூட இசக்கி அப்படின்னு சொல்லி தமிழில் இது பண்ணி இசக்கின்னு நிறையா பேர் வைப்பாங்க கூட சவுத் தமிழ்நாட்டில். அங்கே ஆரம்பித்து ஒரு பெரிய ரொம்ப காமாட்சி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய தெய்வங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் இணைக்கக்கூடியதாக சாக்தம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? ஆமாம், ஏன்னா அந்த ஒரே தெய்வத்துடைய தன்மை தானே வெளிப்படுறது வேறு வேறு வகையாக. அதனால் உங்களுக்கு இப்போது இன்னும் வேடிக்கையாக சொல்லணும் அப்படின்னா இந்த சக்தி தெய்வங்கிறது ஒரே தத்துவம் தான் பல வகையாக வெளிப்படுறது. அந்த ஒரே தாய் நம்ம அம்மாவே இருக்கா, நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட பாசத்தோடு இருக்கா, அவளே ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறான்னு வச்சுப்போம். அங்கே கண்டிப்போடு தான் இருப்போம். அங்கே நம்ம அம்மான்னு சொல்லி அங்கே அம்மாட்ட போய் மடியில் படுத்த முடியாது கிளாஸ் ரூமில். அப்போ திட்டத்தான் செய்வோம், கையில் கம்பு வச்சுருப்போம் டீச்சர். இப்போ அந்த டீச்சரும் வச்சுக்கிறது இல்லை, அது வேறு பிரச்சனை. அட்லீஸ்ட் நம்ம படிக்கிற காலம் வரைக்குமாவது. அப்போது இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்மைகள் மாறுறது இல்லையா? அதுபோல் அதே சக்தி தத்துவம் தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுறது தான் பார்க்குறோம். இப்போ நீங்கள் பிடாரியம்மன்னு சொன்னீங்க. இந்த பிடாரியம்மனே அம்பிகையோட ரொம்ப வசதியான ஒரு நாமாவாக இருக்கக்கூடிய பராபட்டாரிகா அப்படிங்கிற பேருடைய ஒரு தொடர்ச்சி தான் மகாபெரியோர் தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்கார். நம்முடைய பேச்சாயி அப்படிங்கிறது வாக்தேவி அப்படிங்கிறதுடைய தமிழ்படுத்தப்பட்ட பேர் தான் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களும் உண்டு. அதனால் அது ரொம்ப அதுக்குள்ளே நான் டீப்பாக போகலைனாலும் எல்லாமே அம்பிகையுடைய வேறு வேறு வடிவங்கள் தான் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு நமக்கு இருந்தாலே போதும். ரைட். அப்படி பார்த்தா தமிழில் குறிப்பாக பழைய இலக்கியங்கள் கொற்றவை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த கொற்றவையும் ஒரு இதே மாதிரியான ஒரு தாய் தெய்வம் தானா? சாக்த தெய்வம் தான். சாக்த தெய்வம் தான், அதில் சந்தேகமே இல்லை. சந்தேகமே. ஆமாம், ஏன்னா கொற்றவைங்கிறது சில தெய்வங்களை யுத்தத்துக்கு முன்னாடி வழிபடுவது, போருக்கு முன்னாடி வழிபடுவது, ராஜ்ய பரணத்துக்காக வழிபடுவது அப்படிங்கிற ஒரு மரபு இருக்குது. இப்போ கூட நம்ம பாரத யுத்தம் வந்தபோது எல்லோரும் துர்கையை ஸ்துதி பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு பிரார்த்தனையை எல்லாருக்கும் பண்ணணுங்கிற மாதிரி என்னுடைய சைன்யங்களுக்கு படைகளுக்கு பலம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னோம். இப்போ அதை நம்ம பார்த்தோம்னா அதே போல் தான் இந்த யுத்தத்துக்காக நம்முடைய தமிழ் மன்னர்கள் வழிபட்ட தெய்வத்துக்கு கொற்றவை அப்படிங்கிற அந்த பெயர் இருக்குது. மகாபாரதத்தில் கூட மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி தர்மபுத்திரர் துர்கையை தான் வழிபட்டதாக இருக்குது. அதனால் இப்போ இன்னும் சொல்ல போனால் தேவி மகாத்மியங்கிற டெக்ஸ்ட் நம்ம முதல்ல பேசின மாதிரி வேதங்கள் அம்பாளை பற்றி சொல்லியிருக்கு. புராணங்களில் நம்ம எடுத்தோம்னா முக்கியமாக அது தேவி மகாத்மியம் சொல்லாமல் சாக்த வழிபாடு பூர்த்தி ஆகாது. தேவி பாகவதம், தேவி மகாத்மியம் 18 புராணங்களும் எழுதின வியாசர். அதன் பிறகும் மனசில் அவருக்கு தெளிவு ஏற்படாத காரணத்தினால நாரதரால் வழிகாட்டப்பட்டு எழுதின புராணம் தேவி பாகவதம்.
அதில் அம்பிகையுடைய பரத்துவத்தை பூர்ணமாக நிர்ணயம் பண்ணுறார். நீங்கள் கேட்ட அந்த முதல் கேள்விக்கு போன எபிசோடில் கேட்ட கேள்வி, அம்பாளுடைய பரத்துவம் அப்படிங்கிறதுக்கு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு புராணமாக நம்ம எடுத்தோம்னா தேவி பாகவதம் தான் சொல்கிறது. அத்தனையும் அம்பாளுக்கு கீழே இருக்கக்கூடியது தேவி தான் பரதேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதே போல் மார்க்கண்டேய புராணத்தில் இருக்கக்கூடிய தேவி மகாத்மியம் இன்றைக்கும் பல இடங்களில் சண்டி ஹோமம் நடக்கிறது, துர்கா சப்தசதி பாராயணம் நடக்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய தேவி மகாத்மியம். அத்தனை சக்திக்கும் ஆதிசக்தியாக அம்பாள் தான் இருக்கா, அத்தனை ஆண் தெய்வங்களுக்கும் சக்தியாக அம்பாள் தான் இருக்காங்கிறத நிர்ணயம் பண்ணி அவள் தான் இதுக்கெல்லாம் உள்ளுரை சக்தியாக அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கா அப்படிங்கிறத 3 சரித்திரங்களில் சொல்லக்கூடிய ஒரு டெக்ஸ்டாக தேவி மகாத்மியம் இருக்குது. இப்போ நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை தெய்வ வடிவங்கள் நீங்கள் எடுத்தாலும் அத்தனை தெய்வ வடிவங்களும் அம்பாளுடைய பிரதிஸ்வரூபம் தான் நிர்ணயம் பண்ணக்கூடியதுக்கு தேவி மகாத்மியத்தை பார்த்தாலே போகிறோம். நீங்கள் என்ன தெய்வத்தை சொன்னாலும் தெய்வத்துக்கு ஒரு பெண் வடிவமாக அங்கே பார்க்க முடியும். இந்த பெண் வடிவம் சொன்னதுமே டக்குன்னு என்னுடைய மைண்டுக்கு வந்து சப்த மாத்திரிகா அப்படின்னு சொல்கிறோம். விஷ்ணுனா வைஷ்ணவி, மகேஸ்வரன்னா மகேஸ்வரின்னு சொல்லி 7 பேர் சொல்கிறாங்க. இவங்களுக்கு சாக்த சம்பிரதாயத்தில் என்ன இடம்? இப்போ நான் சொன்ன தேவி மகாத்மியத்திலாம் இவருடைய உற்பத்தி வருது. அதாவது சும்பனி சும்பர்கள்னு சொல்லக்கூடிய அரக்கர்களை வதைப்பதற்காக அம்பாள் மகா சரஸ்வதி அப்படிங்கிற அவதாரமாக வரா. அப்போ அம்பாளுக்கு துணை செய்வதற்காக என்னெல்லாம் புருஷ தெய்வங்கள் இருக்கோ, இப்போ 7 மாத்திரம் இல்லை, என்னெல்லாம் 33 கோடி தேவதைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய புருஷ தெய்வங்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிற சக்தியான ஸ்திரீ சக்தி வெளியில் வருது. அந்த சக்திக்கு தான் விஷ்ணுவிலிருந்து வைஷ்ணவி, மகேஸ்வரனுடைய சக்தியாக மாகேஸ்வரி, முருகனுடைய சக்தி குமாரனுடைய சக்தியாக கௌமாரி. இதுபோல் சப்தமாத்திரக்கால இந்த இத்தனை பேர்களையும் முக்கியமாக 7 பேரை சொல்லியிருக்கு. மிச்சப்படி இதில் எல்லா தெய்வங்களும் விநாயகருடைய பெண் சக்தியாக விநாயகி, இந்திரனுடைய சக்தியாக ஐந்திரி, இப்படி எல்லாருமே வராகமூர்த்தியோடைய சக்தியாக வாராகி, நாரசிம்மி, ஈவன் சாஸ்தாவுடைய சக்தியாக பூதநாதன் சாஸ்தாவுக்கு பேர், அவருக்கு பூதநாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்திரீ சக்தியாக இருக்காருன்னு சொல்லி தேவி மகாத்மியத்துடைய முன்னாடி வர கவச்சத்தில் வருது. இப்படி எல்லா தெய்வத்துடைய சக்தியாகவும் அந்தர்யாமியாக அம்பாள் தான் இருக்கா. அந்த சக்தி தான் அவர்களை இயக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. நம்மளே தானே சொல்கிறோம், ஒரு நடைமுறை சாதாரணமாக பேச்சு வழக்கில் கூட ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். சக்தி உள்ள தெய்வம்னா சக்தி உள்ள தெய்வம் தான். இப்போ சக்தி தான் உள்ளுரை அவளுக்குள்ள ஆத்ம பலமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதை தேவி மகாத்மியம் கோடிட்டு காட்டுறது. அந்த மாதிரியான கணங்களுக்கெல்லாம் தலைவர்களாக முக்கியமாக இந்த 7 பேர்களை சப்தமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி வழிபடக்கூடிய ஒரு முறை இருக்குது. அதனால் அம்பாளுடைய ஆலயங்கள் எல்லாமே இன்றைக்கி நம்ம கேரளத்தில் போனோம்னா பார்த்துட முடியும். ரொம்ப நம்மளுடைய தமிழ்நாட்டு கோவில்களையும் நிறைய பழைய கோவில்களில் சப்தமாத்திருக்கா சன்னதி உண்டு. கேரளத்தில் எல்லா கோவிலையுமே இருக்கும். சப்தமாத்திருக்கா இல்லாத கோவில்களே கிடையாது. ஆனால் நமக்கு தெரியாது. ஏன்னா பலிக்கல் மாதிரியான உருவங்கள் இல்லாமல் பலிக்கல் மாதிரியான ரூபங்கள் இருக்கிறது அது எல்லாமே நீங்கள் எந்த தேவதையுடைய கோவிலாக இருந்தாலும் நீங்கள் வலம் வரும்போது உங்களுடைய இடது கை பக்கம் அந்த 7 கல்கள் இருக்கும். அது வந்து சப்தமாத்திருக்கா தான். தமிழ்நாட்டில் பல கோவில்களில் ரொம்ப அபூர்வமாக சப்தமாத்திருக்கா சிலை வடிவங்களை நம்ம பார்க்க ரொம்ப பிராச்சீனமான பல கோவில்களில் இருக்குது. ஆமாம், ஈவன் சோழர் ஓவியத்தில் கூட இருக்குது. மேலே சப்தமாத்திருக்காவுடைய பிம்பம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா அம்பாளுடைய வழிபாட்டில் சாக்தத்தில் முக்கியமான ரோல் அவர்களுக்கு இருக்குது. உண்டு. ரைட். இப்படி சொல்லும்போது கோவில் பற்றி சொல்லும்போது தமிழ்நாட்டில், இந்தியாவில் இன்னும் சில தென்னிந்திய பகுதிகளில் பெருமாள் கோவில்கள்னால் பட்டர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தனி அர்ச்சக குடிகள் இருக்காங்க. அது 2 ஆகமங்கள் உண்டு. அதே போல் சைவத்தில் வந்து சிவாச்சாரியார் அப்படின்னு இருக்காங்க. அவங்க தான் அர்ச்சக குடிகளாகவே இருக்காங்க சைவ விஷ்ணு கோவில் சிவன் கோவில்களுக்கு. இது மாதிரி அர்ச்சக குடிகள் சாக்தத்தில் தனியாக உண்டா? சாக்தத்துக்கு அந்த மாதிரியான அர்ச்சக குடிகள் நிர்ணயம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, என்னுடைய அறிவில் இல்லை. ஏன்னா நான் முதல்லையே திருப்பி போன தடவை சொன்னதை தான் சொல்கிறேன். இது ரொம்ப பிரகடனமாகவோ பாக்கி உள்ள விஷயங்களுக்காகவோ இது சொல்லாதனால அதுக்கு தனியாக ஒரு கோவிலை அமைத்து அப்படிங்கிறதே ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய கோவில்கள் தானே இருக்குது. அப்போ இது நார்மலான இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான் இருக்குது. தனியாக இதற்கு போய் ஒரு அர்ச்சக குடின்னு தனியாக ஒரு குலத்தையோ அதற்கு ஒரு தனியான ஒரு விஷயங்களையோ நடைமுறையில் வச்சுருந்த மாதிரி தெரியல. இல்லை, இன்னும் ரொம்ப தெளிவாக ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னா, சில கோவில்கள், சில சாக்த கோவில்களில் பிராமணர்கள் பூஜை பண்ணுறாங்க. சில சாக்த கோவில்களில், குறிப்பாக கிராம கோவில்கள்லாம் பிராமணர் அல்லாதவர்கள் பூஜை பண்ணுறாங்க இல்லையா. ஒரு யூனிஃபார்மிட்டி மாதிரி எதுவும் கிடையாது. இதுதான் அதோடைய சிறப்பு அப்படின்னே சொல்லலாமோ? அப்படின்னு சொல்லலாம். அதான் நான் முதல்ல சொன்னது போல் இது வந்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது பூஜை பண்ணுறதை தாண்டி அவர்கள் தங்களுக்கான ஒரு வழிபாட்டு முறை தான் இது முக்கியம். அதான் அதுக்கு அடுத்தபடியில் தான் அந்த பூஜை பாகிய பூஜைன்னு சொல்லுவோம், பகிர்முகமான பூஜைங்கிறது வருது. ஸோ முதல்ல சாக்தம் அப்படிங்கிறது தனக்குள்ளே கண்டெம்ப்ளேட் பண்ணக்கூடிய ஒரு ஆத்ம சாதனையாக தான் இது இருக்குது. அதில் சில இடங்களில் ரொம்ப அபூர்வமாக சில குடும்பங்கள் அதுக்காக விதிக்கப்பட்ட குடும்பங்களையும் நம்ம பார்க்குறோம். ஒரேடியாக இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் விதிமுறையாக இப்படி தான் நீ சொன்ன எக்ஸாம்பிள் போல் சிவாச்சாரியர்கள் பட்டாச்சாரியர்கள் போல் இதுக்கு கிடையாதுன்னு தான் உடச்சி சொல்லணும். இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதற்கான தனியாக ஒரு நூல் உண்டு. அந்த கோவிலை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு நூல் இருக்குது, சௌபாகிய சிந்தாமணின்னு சொல்லி துர்வாசரால் இயற்றப்பட்ட நூல் இருக்குது. அதற்கு வழிபடுவதற்காக சில குடும்பங்களை துர்வாசரால் நியமிக்கப்பட்ட குடும்பங்கள்
அவர்களால் இந்த அழைத்து கொண்டு வரப்பட்டு இந்த கோவில் பூஜைக்காகவே தீட்சை வழங்கப்பட்டு வழங்கக்கூடிய சில குடும்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அது ரொம்ப அபூர்வமாக 1-2 தான் இருக்கே ஒழிஞ்சு, பாக்கி நீங்கள் எல்லா சக்தி படத்துலையும் அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. வழி வழியாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கே ஒழிஞ்சு இது போல் தனி கிளானாக அது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே சைவம் வைணவம் ரெண்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்னென்ன ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறனால தொடர்ந்து அதை கேட்டுட்ருக்கேன். இன்னும் நமக்கு சாக்தம் பற்றி சில கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.